இருந்தா கமெண்ட் பண்ணிடுவாங்க. கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு தங்கச்சியை ஏத்துக்கிறவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. என்ன யாரு தங்கச்சியை ஏத்துக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எத்தனை அண்ணன் இருக்குன்னு இதுல பாப்பேன். நான் லைவ்ல கண்டிப்பா பாப்பேன். அப்பதான் வந்து எனக்கு உறவு தங்கச்சி ஐயோ வேணா அப்படி யாரு பண்றாங்கன்னு பாப்போம். டயர்டா ஆகி நேத்து பண்ண மாதிரி ஏதாச்சும் வந்தா என்ன பண்ணுவேன்? நேத்து பண்ண அதெல்லாம் இல்ல. நேத்து பண்ண மாதிரி ஒண்ணு வராது. அதே மாதிரி நாங்க நிறைய சப்போர்ட் பண்ண நிறைய வீடியோ பண்ணுவோம். நீங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன வச்சுட்டு ஒரு 1,00,000 பேர் தான் எங்களுக்காண்டி ஒரு 1000 பேர் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா இருப்பீங்க. எங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா வந்து நீங்க யாரும் லைக் பண்ண மாட்டீங்க, யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க, லைவ் பார்க்கறது. எங்களுக்கு நிறைய உறவுகள் வேணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ணனா, தம்பியா, தங்கச்சா, கோயில் போடலாம். கோயில் லைவ் போடலாம். நாங்கள் கோயில் வீடியோ போட்டால் நிறைய வருவாங்க. நம்ம கோயில் லைவ் போடலாம். சரி சரி. என்ன கோவில் போடலாம்? நம்ம அடுத்தது என்ன கோவில் போகலாம்? நீங்க ஏதோ தாஜ்மஹால் போறீங்க. தாஜ்மஹால் போகலாமா? அது கோவில். அது கோவில் இல்லை. ஆனா வந்து அது எதுக்காண்டி கட்டினதுன்னு தெரியுமா? அம்மாவுக்காக. அம்மாவுக்காக? ஆமா, அம்மாவுக்காக கட்டினது. அதுதான் லவருக்காக கட்டினது. டெல்லியில் இருக்கிறது. இங்கே உள்ளது இது வந்து அம்மாவுக்காக கட்டினது. அது போய் பார்க்க மாதிரி என்னையும் அம்மாவுக்காண்டி கூட தாஜ்மஹால் கட்டுறாங்க. அதுதான். ஆனா தாஜ்மஹால் லவருக்கு உள்ளது. அது அப்படி கட்டினதாம்மா. இப்போ வந்து அம்மா மேல உள்ள அதாவது லவ், அம்மா லவ். அது ஆனா அங்க நல்லா இருக்கும். அந்த பிளேஸ்லாம் சூப்பரா இருக்கும். அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு. ஆனால் இங்கேருந்து யாரும் ஜாஸ்தி பார்த்ததுல. ஆனா எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 1 hour ஆகும். கண்டிப்பா 1 hour ஆகும். உங்களுக்கு யாராவது வரணுமா? திருவாரூர் வந்து கண்டிப்பா எங்க எங்க போக போறீங்க? டியூட்டி அப்படின்னா டியூட்டி பண்றீங்க, பாக்குறீங்க. எங்களுக்கு தெரியாது டியூட்டி. சோறாக்கிற டியூட்டி பாக்குறீங்க. வயிற்றுக்கு பசியார சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு நல்ல அதுவே எவ்வளோ பெரிய டியூட்டி. கல்யாணம் பண்ணணும்ல நாங்க. ஆமா, அதுக்கு ஒரு கோயில் போடும். எங்க அக்கா அந்த கோயில் பேர் என்னம்மா? எல்லாருக்குமே அக்காவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மாமாவை என்னமே கட் பண்ணி கொடுத்தேன். 60ஆம் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் பக்கத்துல எனக்கு இன்னொரு பேர் கட்டினோட தேவையில்லைங்கப்பா. கடவுளே, அது வேணாம். வேணாம். செத்துருவீங்க. எத்தனை பேர் பண்றீங்கன்னு பாப்போம். பின்னாடி ஒருத்தவங்க கலாச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதனால அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. அது வந்து